வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓய்வை அறிவித்த தமிழன் அஸ்வின் அதிர்ச்சிகள் ரசிகர்கள். அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்றின் இரண்டாவது தகுதி போட்டியில் எஸ்ஆர்ஹெச் அணியிடம் ராஜஸ்தான் அணி தோல்வி கிடைத்திருக்கு. இந்த தோல்விக்கு ராஜஸ்தான் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் தான் முக்கிய காரணம் என பல விமர்சனங்களும் வருது. இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணி டாஸை வென்று முதலில் பவுலிங்கையும் தேர்வு செஞ்சாங்க. ராஜஸ்தான் அணியின் முதல் ஓவரை ட்ரெண்ட் போல் வீசினார். அடுத்த ஓவரை வேகப்பந்து வீச்சாளரான ஒருவர் வீசுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் அஸ்வின் இரண்டாவது ஓவரை வீசியிருக்காரு. தொடர்ந்து 2 ஓவர்கள் வரை அஸ்வின் வீசினாரு. இந்த 2 ஓவர்களில் 25 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட் கூட வீழ்த்தவில்லை. மாறாக ட்ரெண்ட் போல் தனது முதல் 3 ஓவர்களில் 3 விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். இந்த நிலையில் தான் அஸ்வினுக்கு பதிலாக வேறொரு வேகப்பந்து வீச்சாளர் பந்து வீசியிருந்தால் நிச்சயம் எஸ்ஆர்ஹெச் அணியால் பவர் பிளே ஓவர்களில் அதிக ரன் குவித்து இருக்க முடியாது என்ற ஒரு விமர்சனமும் எழுந்திருக்கு. போட்டி நடந்த சேப்பாக்கம் மைதானத்தில் பிட்ச் நேரமாக சுழற்பந்து வீச்சுக்கு ஒத்துழைத்தது. அந்த வகையில் பார்த்தால் ராஜஸ்தான் அணி முதல் 8 ஓவர்களுக்கு பின்பு அஸ்வின் மற்றும் யஸ்வந்தர் சாகலை தொடர்ந்து 8 ஓவர்கள் வீச வைத்திருந்தால் ஹைதராபாத் அணிக்கு அது அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று விமர்சகர்கள் கூறி வராங்க. அஸ்வின் இந்த போட்டியில் 4 ஓவர்களில் 43 ரன்களை விட்டுக் கொடுத்திருக்காரு. அதே போல் ஒரு விக்கெட்டு கூட வீழ்த்தவில்லை. எனவே மூத்த வீரரான அஸ்வின் இந்த போட்டியில் சரியாக செயல்படாததுதான் ராஜஸ்தான் அணியின் தோல்விக்கு காரணம் என்றும், தனது சொந்த ஊரான சென்னையில் ஆடியதால் அவர் பவர் பிளே ஓவர்களில் பந்து வீச தாமாக முன்வந்து கூறியிருப்பார் என்ற ஒரு விமர்சனமும் எழுந்திருக்கு. இந்த நிலையில் தான் தற்போது 37 வயதாகும் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் தற்போது சர்வதேச தொடரிலிருந்து ஓய்வை அறிவிக்க உள்ளதாகவும் ஒரு சில தகவல்களும் வெளியாகி இருக்கு. என்னதான் இவரை இந்திய அணியில் எடுத்தாலும் பிளேயிங் 11இல் சேர்க்காமல் பெஞ்சில் உட்கார வைத்து அவரை வீட்டுக்கு அனுப்பி வராங்க. இந்த நிலையில் தான் தற்போது ஐபிஎல் தொடரில் மட்டும் அஸ்வின் அவர்கள் விளையாட இருப்பதாகவும் சர்வதேச தொடர்களிலிருந்து ஓய்வை அறிவிக்க இருப்பதாகவும் ஒரு சில தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.